கங்கட்ட கூவை எல்லாம் நான் தான் அவங்க நெல்லை வீடு பேசுகிறேன். நண்பர்களே, இன்றைக்கி நாம் வீடில் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நாம் எல்லோரும் தெரிஞ்ச நம்ம கேபிஒய் பாலா அவர்களை பற்றி பேச போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, நேற்றா ஒரு பதிவு போட்டேன். நம்ம கேபிஒய் பாலா பற்றி போட்டிருந்தோம். நல்லவர் வல்லவர் நல்ல மனசு அப்படின்ட்டு. அதே நேரம் கூல் சூரியஸை பற்றி நம்ம பேசியிருந்தோம். அவர் பேசுனதுக்கு இப்போ பாலா அவர்களுக்கு ஒரு பிரச்சனை. எதை பற்றி பேச போகிறோன்னா, பணம் மேட்ரு அதெல்லாம் கூட இல்லை. இப்போ வேற ஒரு மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாலா அவர்கள் மேலே பாலா அவர்கள் மீது ஒருத்தர் கேஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கேஸ் கொடுத்துருக்காங்க தெரியுமா? கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன தெரியுமா? நம்ம பாலா அவர்கள் காந்தி கரடி படம் நடிச்சார்ல, அந்த படத்தில் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவையும் அவங்க கட்சியை பற்றியும் தவறாக இந்த படத்தில் எடுத்திருக்காங்க வச்சுருக்காங்கன்ட்டு பாலா மீது மட்டுமல்ல, அந்த படத்தில் நடிச்சிருந்த அனைத்து நடிகர்கள் மேலும் இயக்குநர்கள், அந்த படத்தோட தயாரிப்பாளர், ப்ரொடியூசர் வரைக்கும் கேஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ பாலா அவர்கள் மீது நிறைய அடுக்கடுக்கான குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க நண்பர்களே. அதுதான் நம்ம வீடியோவில் பார்க்குறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாலா அவர்களுக்கு பணம் எங்கேருந்து வருது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ பாலா அவர்கள் நிறைய பேருக்கு இந்த வண்டிலாம் வாங்கி கொடுத்தாங்கல்ல, ஆம்புலன்ஸு, ஆட்டோ, வேனு அதுன்னு வாங்கி கொடுத்தாங்கல்ல. இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, அந்த வண்டி நம்பர் எதுவுமே பாலா பேரில் கிடையாதான். அதே மாதிரி அந்த வண்டி எதுவுமே புது வண்டி கிடையாது, பழைய வண்டி வாங்கி கொடுத்துருக்காரு. அது போக அந்த வண்டி நம்பரை செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, அந்த வண்டி ஓனர் ஒரு ட்ரஸ்ட்டு பேர் காமிக்குது நண்பர்களே. ஏதோ ஒரு ட்ரஸ்ட்லேருந்து வாங்கி கொடுத்துருக்காங்களாம் அப்படின்னு சொல்லி அதை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இன்னொருத்தர் ஒரு ஜேர்னலிஸ்ட், அவர் பேர் நான் சொல்ல வரும்ல, அது நமக்கு தேவையில்லைன்னு விடுங்களேன். அவர் வேறு பாலான மேலே அடுக்கடுக்காக குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. இதில் எது உண்மை பொய்ன்னு தெரியல நண்பர்களே. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, கெட்டவனுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான், ஆனால் கைவிட மாட்டேன், கை விட்டுருவான். ஆனால் நல்லவனுக்கு ஆண்டவன் கொஞ்சம் தான் கொடுப்பான், ஆனால் கைவிட மாட்டான்னு சொல்லுவாங்க. பாலா ப்ரோ, நான் என்ன சொல்கிறதில்ல, நீங்கள் நல்ல ஒரு மனிதர், உங்கள் மேலே நிறைய பேருக்கு மரியாதை இருக்குது. நானே ரொம்ப மரியாதை வச்சுருக்கேன். உங்களை நிறைய பேருக்கு கடவுளாகவே பார்க்காங்க. நீங்கள் ஒரு நல்ல மனிதர், உதவி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்படி உங்கள் மேலே அடுக்கடுக்காக ஒரு குற்றச்சாட்டை வைக்கும்போது எனக்கு தாங்கவே முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களோட ஆதரவாளர் நண்பர்கள் எல்லாருமே தாங்க முடியல. ஏன்னா இந்த காலத்தில் நல்லது பண்ணதுக்கு யாரும் வர மாட்டேங்காங்க. நல்லது பண்ண வந்தது ஒரு குத்தம் ஐயா. நல்லது பண்ண வந்தவங்களுக்கு இப்படி ஒரு குற்றச்சாட்டு அடுக்கடுக்க வைக்காங்களே, என்னத்தை சொல்ல எனக்கே தெரியல. ஐயா, எப்படி இருந்து போட்டியா? நல்லது பண்ண தரலையா? நல்லது பண்ணாலும் விட்டுருங்க ஐயா. எப்படி காசு வந்தானே, எது மூலியம் வந்தானே, மக்களுக்கு உதவி பண்ணுறாரா, முதல்ல ஓடி வராரா, அதை பண்ணுங்க. சென்னையில் பெருவெள்ளம் வந்துச்சு, அந்த வெள்ளம் வந்தப்போ கூட இவர் போய் ஓடி ஒவ்வொருத்தருக்கும் 500 கொடுத்தாரு. அதை கூட சொல்கிறாங்க அவர் பணம் கிடையாது, வேற ஆள் பணம், ட்ரஸ்ட்டு பணம், வேறு மாதிரி ஏதோ வருது, அப்படி வருது இப்படி வருதுங்கிறாங்க. என்ன சொல்கிறேனே தெரியல நண்பர்களே, உண்மையாக சொல்கிறேன். ஏன்னா ஐயா, அந்த குற்றச்சாட்டு வைக்கிறவங்க எதாக இருந்தாலும் நல்லது பண்ணுறாரு, எதாக இருந்தால் விடுங்க. அவர் வளர்ந்து வரட்டும். இப்போ தான் படம் நடிச்சிருக்காரு. நான் அடுத்தடுத்து அவர் மேலும் உயரம் மக்களுக்கு நல்லது பண்ணணும். அது மக்கள் கையில் தான் இருக்குது. அண்ணே பாலானே, இதுக்கு மேலே நீங்கள் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் பண்ணுறது உண்மை தான் அப்படி மாதிரி தெரிஞ்சிடும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக வாயை திறந்து இதுக்கு ஒரு தக்க பதிலடி நீங்கள் என்னென்னு சொல்லணும். மக்கள் அதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பாலானே, உங்களோட ரசிகர்கள் அதை எதிர்பார்க்குறாங்க, நான் எதிர்பார்க்குறேன், மக்கள் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் வெளியே இந்த உண்மை என்னதுன்னு மக்களுக்கு சொல்லுங்கள். என்ன பண்ணாலும் கவலைப்படாதீங்க. உண்மை எது உங்கள் பக்கம் இருக்கோ அந்த உண்மை தான் வெல்லும், தீமை அழியும். சரிங்களா? அதனால் நண்பர்களே, அந்த வீடியோ பிடிக்கும், நீங்கள் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நெல்லை வேலை சோசியல் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அமைக்கிறேன். நன்றி, வணக்கம் என் அன்பு சொந்தங்களே.